வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நோடல் அனாலிசிஸில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். யூஸிங் நோடல் அனாலிசிஸ் ஃபைண்ட் த கரண்ட் ஐ இன் த சர்க்யூட் ஆஸ் ஷோன் இன் அ ஃபிகர். உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் இங்கே ஐன்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் இருக்குது இந்த சர்க்யூட்டில் கேட்குறாங்க. சரி, ஒரு நோடல் அனாலிசிஸ்னாலே நம்ம நோட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உங்கள் கொஷினில் எது நோடுன்னு அவங்க கொடுக்கல, அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நோடு என்னது? ஒரு நோடுக்கு அட்லீஸ்ட் 3 காம்போனன்ட்ஸாவது அதை சுற்றி இருக்கணும். இப்போ நான் இதை நோடுன்னு சூஸ் பண்ணேன்னா, இதை சுற்றி பாருங்கள், ஒரு ரெசிஸ்டார் ஒரு சோர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இதில் 3 சோர்ஸஸ் இல்லை. இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. எனக்கு இன்னொன்று இருந்தால் தான் அதை நோடுன்னு சொல்ல முடியும். அப்போ இது நோடு கிடையாது. இதை நோடாக சூஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இதை நோடாக சூஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அவ்வளோதான். இப்படி போனாலும் ஒரு ரெசிஸ்டார் தான், இப்படி போனாலும் ஒரு ரெசிஸ்டார் தான், கிடையாது. ஆனால் இதை நோடாக சூஸ் பண்ணலாம் பாருங்கள். இப்படி போனால் ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், அப்போ இது நோடுன்னு சூஸ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நோடு. அப்போ இதுக்கு பேர் வச்சுருவோம் V1. இந்த டயக்ராம் எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே V1 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதையும் நம்ம நோடாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், 3 காம்போனன்ட் வருது. அப்போ இது V2. நெக்ஸ்ட் இதையும் நோடாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், ஸோ V3. ஸோ கீழேலாம் எதுவும் பண்ண முடியாது. அதை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக கீழே நம்ம இங்கே எர்த்து பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அப்போ இருக்கிறது 3 நோட்ஸ். அப்போ 3 ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டயக்ராம் ஒவ்வொரு நோடாக கண்டுபிடிச்சாச்சு. அந்த நோடில் என்னென்ன கரண்ட் போகுதுன்னு நமக்கு பார்க்கணும். இப்போது இந்த நோடுக்கு வருவோம். இந்த V1 நோடில் மொத்தம் 3 ரெசிஸ்டார் இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கு ஒரு கரண்ட் போகும். I1 கரண்ட், I2 கரண்ட், I3 கரண்ட். அது நம்ம பேர் கொடுக்குறது தான். I1, I2, I3லாம் நம்ம இஷ்டம். இங்கே I2 கொடுக்கலாம், இங்கே I1 கொடுக்கலாம், இங்கே I3 கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ I1, I2, I3. இப்போ V2க்கு வருவோம். V2க்கு வரும்போது ஏற்கனவே இங்கே ஒரு கரண்ட் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல கரண்ட் வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு புது கரண்ட்டும் காட்டக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கரண்ட் வருது, I2 கரண்ட். இப்படி I2 கரண்ட் இப்படி தானே வருது. அப்போ இந்த இடத்துல I2 கரண்ட் வருது. இந்த ரெசிஸ்டாருக்கு நம்ம எதுவும் கரண்ட் சொல்லலை, இந்த ரெசிஸ்டார் கரண்ட் சொல்லலை. அதெல்லாம் புதுசாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது I4 கரண்ட் இங்கே போகுது, I5 கரண்ட் இங்கே போகுதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த V3க்கு வரும். இந்த V3க்கு பார்த்தோம்னா இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு I3 கரண்ட் வருது. அதுமாதிரி ஏற்கனவே இங்கே ஒரு I5 கரண்ட் வருது. இங்கே ஏற்கனவே அவங்களே ஒரு கரண்ட் கொடுத்துட்டாங்க, I கரண்ட் போகுதுன்னு. அப்போ ஐனே வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 5 கரண்ட் இருக்குது. I1, I2, I3, I4, I5, கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு I. ஓகேங்களா? இதுதான் டயக்ராமில் வரையணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் 3 நோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு V1 நோடுக்கு எழுதுவோம். இதுதான் V1 நோடு. ஒரு நோடுனா ஒரு வீடுன்னு அர்த்தம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒரு வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் பாசிட்டிவ், யாரெல்லாம் வீட்டை விட்டு போகிறாங்களோ அவங்களாம் நெகட்டிவ். இந்த வீட்டுக்கு யார் வராங்க? யாருமே வரல, எல்லோரும் போயிடுறாங்க. அப்போ I1ம் போகுது, I2வும் போகுது, I3யும் போயிடுது. அப்போ எல்லாருக்குமே மைனஸ் தான். -I1 -I2 -I3 = 0. நெக்ஸ்ட் இப்போ இந்த நோடுக்கு வருவோம். இந்த நோடு வீட்டுக்கு யார் வராங்க? ஒரு 2 ஆம்பியர் கரண்ட்டு வருது. அப்போ +2. அதே மாதிரி இங்கே I2 கரண்ட்டும் வருது. அப்போ +I2. யாரெல்லாம் போகிறாங்க? I4 கரண்ட்டு போகுது, I5 கரண்ட் வெளியில் போகுது, ரெண்டுமே மைனஸ். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். I2, I4, I5, இந்த +2 அந்த பக்கம் வச்சுன்னா -2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் நோடுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் நோடுக்கு வருவோம். இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க? I5 கரண்ட்டு வருது. அப்போ I5 ப்ளஸ்ஸு. I3 கரண்ட்டும் வருது. அப்போ I3யும் ப்ளஸ்ஸு. I கரண்ட்டு வெளியில் போகுது. அப்போ -I = 0. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இது தேர்டு நோடுக்கான ஈக்குவேஷன். இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம்? அந்த சர்க்யூட் டயக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு கரண்ட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். I1 என்ன, I2 என்ன, I3 என்ன, I4 என்ன, I5 என்ன, I என்ன, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு குட்டி 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 டயக்ராம்ஸாக பிரித்து, அதுதான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் I1. இந்த டயக்ராமில் I1 கரண்ட் எங்கே இருக்குது? இந்த V1ல் ஆரம்பித்து இந்த ரெசிஸ்டார் வழியாக இந்த
பேட்டரி வழியாக வந்து பூமிக்கு போயிடும், அதாவது எர்த்துக்கு போயிடும். ஓகேங்களா? சரி, அப்போது I1 கரண்ட்டோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி டயக்ராமை இங்கே வரைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், V1ல் ஆரம்பித்து 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக பேட்டரி வழியாக எர்த்துக்கு போயாச்சு. I1 இஸ் ஈக்குவல் டு நார்மலாக I ஃபார்முலா என்னது? V/R. இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ் இருக்குது. இங்கே ஒரு பேட்டரி வோல்டேஜ் இருக்குது. ஆரம்பிக்கிற இடம் எப்பவுமே ப்ளஸ். ஸோ ப்ளஸ் V1. இன்னொரு வோல்டேஜ் பார்க்கணும், ப்ளஸ்லேருந்து மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுட்டு 12ன்னு எழுதணும். பை இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 4. அதுதான் முடிஞ்சு போச்சு I1. இப்போ நெக்ஸ்ட் டயக்ராமில் I2க்கு பார்க்கணும். I2 எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் I2 கரண்ட் வருது. அப்போ V1ல் ஆரம்பித்து V2க்கு வருது இந்த I2 கரண்ட். அதை மட்டும் கட் பண்ணி அப்படியே இங்கே வரைஞ்சாச்சு. V1ல் ஆரம்பித்து V2ல் முடியுது I2 கரண்ட். ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு 2 வோல்டேஜ், V1 வோல்டேஜ், V2 வோல்டேஜ், இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். ஆரம்பிக்கிற இடம் பாசிட்டிவ், முடிகிற இடம் நெகட்டிவ். ஸோ V1 மைனஸ் V2, என்ன ரெசிஸ்டன்ஸு 6, முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு I3 கரண்ட். I3 கரண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல I3 கரண்ட்டு போகுது. அப்போ V1ல் ஆரம்பித்து V3ல் போய் முடியுது இந்த கரண்ட், I3 கரண்ட். இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ V1ல் ஆரம்பித்து V3ல் முடியுது. அப்போது I3 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ், இது V3 வோல்டேஜ். ஆரம்பிக்கிற இடம் V1 ப்ளஸ், முடிகிற இடம் V3, ஸோ மைனஸ் V3 பை என்ன ரெசிஸ்டன்ஸு 6, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் I4 கரண்ட். I4 கரண்ட் எங்கே இருக்குது டயக்ராமில்? இங்கே இருக்குது. V2ல் ஆரம்பித்து 12 ohm ரெசிஸ்டர் வழியாக வந்து கீழே பூமிக்கு வந்தது, அதாவது எர்த்துக்கு வந்தது. அதை மட்டும் கட் பண்ணி அப்படிங்க வரைஞ்சிக்கலாமா? ஸோ V2ல் ஆரம்பித்து 12 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே எர்த்துக்கு வந்துருச்சு. அப்போ இது எப்படி அதெல்லாம் I4 இஸ் ஈக்குவல் டு என்ன வோல்டேஜ்? V2 வோல்டேஜ் பை இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸு? 12 ohm ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ I5 கரண்ட். I5 கரண்ட் எங்கே போகுது? இந்த V2ல் ஆரம்பித்து 6 ohm ரெசிஸ்டர் வழியாக V3க்கு போகுது I5 கரண்ட். இதை மட்டும் கட் பண்ணி இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ V2ல் ஆரம்பித்து V3க்கு போகுது 6 ohm ரெசிஸ்டர் வழியாக. ஸோ I5 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு வோல்டேஜ், இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும். ஆரம்பிக்கிற வோல்டேஜ் V2, முடிகிற வோல்டேஜ் V3. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் பை 6. நெக்ஸ்ட் அடுத்தது I கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். I கரண்ட் எங்கே போகுது? V3ல் ஆரம்பித்து 12 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக அப்புறமா எர்த்துக்கு போயிடுது. அப்போ அதை மட்டும் கட் பண்ணி டயக்ராமிக்கு வந்துச்சு. V3ல் ஆரம்பித்து 12 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக எர்த்துக்கு போயிடுது. அப்போது கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வோல்டேஜ்? V3 வோல்டேஜ் பை இங்கே எர்த்து எப்பயுமே 0 வோல்டேஜ், அதை நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ V3 மட்டும் எடுத்தால் போதும். V3 பை 12 முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லா கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. I1, I2, I3, I4, I5, I. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, யூஸிங் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, மொதல் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன், மூணாவது ஈக்குவேஷன், அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். அதை ஆர்டர் பண்ணி எழுதியாச்சு. எல்லாத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்து டிவைட் பண்ணியாச்சு. அப்போ ப்ளஸ் ஆகிடும் எல்லாமே. I1, I2, I3. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இதெல்லாம் ஸ்டெப் 2லேருந்து எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரி, இந்த I1க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா V1 மைனஸ் 12/4. இந்த I2க்கு V1 மைனஸ் V2/6. இந்த I3க்கு இதை சப்ஸ்டிட் பண்ண. இதெல்லாம் எங்கேருந்து சார் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, I1க்கு, I2க்கு, I3க்கு, இதை தான் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த ஸ்டெப் 4 எப்படி வரும்? ஸ்டெப் 3 பயன்படுத்தி தான் ஸ்டெப் 4 வரப்போகுது. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் 6 சேமாக இருக்கா? ஸோ கீழே சேமாக போட்டு மேலே ஆட் பண்ணிடலாம். V1 மைனஸ் V2 ப்ளஸ் V1 மைனஸ் V3. இதுக்கப்புறமா நம்ம எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்லை, டேரெக்டாக ஈஸியாக போடலாம். 1/4 எப்படி எழுதலாம்? 0.25. 1ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ண 0.25. நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். 1/6 டிவைட் பண்ண வரும் 0.166. நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஏற்கனவே இங்கே ஒரு V1, இங்கே ஒரு V1 இருக்குது. கூட்டினா 2V1 மைனஸ் V2 மைனஸ் V3. ஓகேங்களா? சரி, 0.25 இன்ட்டு V1, 0.25 V1, 0.25 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணணும் கேல்குலேட்டரில். 0.166 இன்ட்டு 2 V1 வரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.332 வரும். இந்த V1 இங்கே வந்துடும். 0.166 இன்ட்டு மைனஸ் V2 மைனஸ் 0.16 V2.
0.166 into minus V3 minus 0.166 V3 equal to 0. இப்போ V1 இங்கே இருக்குது, இங்கே ஒரு V1 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.582 V1. இந்த V2 எடுத்து அப்படிங்க எழுதிப்போம், இந்த V3 எடுத்துங்க அப்படி எழுதிப்போம். இந்த -3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3. இதுதான் 4th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்ச செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. I2க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், I4க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், I5க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து சப்ஸ்டிட் பண்ணோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ணோம். இதிலேருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். இங்கேயும் 6, இங்கேயும் 6, டினாமினேட்டர் 6. அப்போ V1 minus V2 minus V2 plus V3. ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம், ஈக்குவல் டு -2. டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் நியூமரேட்டர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் V1 இங்கே பாருங்கள், இந்த 1 இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1/6 என்ன வரும்? 0.166. V1 இங்கே ஒரு -V2, இங்கே ஒரு -V2, அப்போ -2V2 ப்ளஸ் V3 மைனஸ் 1/12 என்ன வரும்? 0.083 V2 ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 0.166 into V1 0.166 V1. 0.166 into -2 என்ன வரும்? -0.332 V2. இதை எடுத்து V3 மல்டிப்ளை பண்ணிடணும். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு -2. V1 எடுத்து அப்படியே எழுதியாச்சு, V2 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இங்கே V2 ரெண்டு இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது, இங்கே ஒரு V2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.415. ரெண்டுத்தையும் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டாச்சு. V3 எடுத்து எழுதியாச்சு, -2 எடுத்து எழுதி. இதுதான் 5th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன். இது எங்கேருந்து எடுத்தோம்? ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சா அந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். I3க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், I5க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், Iக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து சப்ஸ்டிட் பண்ணோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருந்து இந்த வேல்யூஸ் தான் எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு கரண்ட்டுக்குமே. இப்போ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ். இங்கே ரெண்டுத்துல டினாமினேட்டர் 6 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்போம். V1 minus V3 V2 minus V3 by 6 மைனஸ் இதை எடுத்து அப்படியே எழுதிங்க, ஈக்குவல் டு 0. ஒரு 1/6 எப்படி எழுதலாம்? 0.166. நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. V1 V2 ரெண்டு V3 இருக்குது, ஸோ -2 V3. 1/12 எப்படி எழுதலாம்? 0.083 V3. இந்த 0.16 உள்ளே மல்டிப்ளை பண்ணும், ஒவ்வொன்றுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வரும். இடையில இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த V1 எடுத்து அப்படியே எழுதியாச்சு, இந்த V2 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இங்கே ஒரு V3 இருக்குது, இங்கே ஒரு V3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -0.415 V3 ஈக்குவல் டு 0. இதான் 6th ஈக்குவேஷன். 4th ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன், 6th ஈக்குவேஷனை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 ஆன்சர் கிடைக்கும். அதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. மோடு பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் கீழே அந்த 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது இந்த கொஸ்டினில்? 3 அன்னோன்ஸ், V1 V2 V3. அந்த 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4th ஈக்குவேஷன் ஒரு கோஎஃபிஷியன்ஸில் எழுதுவோம். V1 கோஎஃபிஷியன் 0.582 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த V2 கோஎஃபிஷியன் -0.166 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும். V3 கோஎஃபிஷியன் -0.166. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 3. இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு போய்டும். 5th ஈக்குவேஷன் V1 கோஎஃபிஷியன் 0.166. V2 கோஎஃபிஷியன் -0.415. நெக்ஸ்ட் V3 கோஎஃபிஷியன் 0.166. அப்புறம் கான்ஸ்டன்ட்டாக -2. நெக்ஸ்ட் 6th ஈக்குவேஷன் V1 கோஎஃபிஷியன் 0.166. நெக்ஸ்ட் V2 கோஎஃபிஷியன் அகைன் 0.166. V3 கோஎஃபிஷியன் -0.415. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் 12.0147. செகண்ட் ஆன்சர் 13.7470. தேர்ட் ஆன்சர் 10.3047. 4 டெசிமல் எழுதுனா போதும். இது கேல்குலேட்டர் இப்போ நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டர் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வாட்டி ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும், டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். என்ன கிடைச்சது? V1 is equal to 12.0147 volt, V2 is equal to 13.7470 volt, V3 is equal to 10.3047 volt.
நார்மலாக இந்த நம்பர்ஸ் வந்தாலே போதும், இங்கே எதனா மாறினா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோடு வோல்டேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு, V1 V2 V3 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் முக்கியமானது. இப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டெப் 3ல கண்டுபிடிச்சலாம் I1 I2 I3 I4 I5 இதில் இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கரண்ட் கிடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா கொஷினில் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஐ கரண்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது நீங்கள் இவ்வளவு கரண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை, இந்த கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஐ கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் தானே சொன்னாங்க. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம், I = V3/12. இதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே போயிடுவோம், I3 = V3/12. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த டயக்ராம் எடுத்து வரைஞ்சிக்கிட்டேன், அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். ஸோ கரண்ட் ஐ இந்த சர்க்கியூட். ஸோ ஐக்கு தான் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். V3 என்ன கண்டுபிடிச்சோம்? 10.3047. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் பை 12. இதை கேல்குலேட்டர் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் 0.8587 ஆம்பியர்னு கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் தானே. ஸ்டெப்ஸ் ஈஸியாக புரிஞ்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ் நல்லா வீடு சம் மாதிரி இருக்குது பாருங்கள், வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க சர்க்கியூட். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ், நெக்ஸ்ட் ஃபோர்த் பேஜ், உங்களுக்கு இந்த நோடல் அனாலிசிஸ் வீடு கட்டின ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.